ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ இது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கேன் கீ செயின் கலெக்ஷனை பற்றி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய கீ செயின் கலெக்ஷன்லேயே ஸ்பெஷல் எடிஷன். எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு வீடியோ தான் இது. அந்த மாதிரி கீ செயின்ஸ் தான் அதில் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நான் 6th 7th படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவங்க ஹோட்டலில் வந்து பார் ஆரம்பித்தார். அப்போது அவங்க வந்து இதை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த கீ செயின் இது. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு கீ செயின் கலெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதே இந்த கீ செயினை பார்த்து தான் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஆல்கஹால் மாதிரி ஒரு லிக்விட்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த சின்ன வயசில் ஒரு ஃபேசினேஷன், ஒரு ஆசை இதை பார்த்த உடனே ரொம்ப க்யூட்டாக இருந்ததா, அதுலேருந்து தான் நான் கீ செயின் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனல் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இப்போ இல்லை. நான் இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து மலேசியா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருங்களேன், உள்ள எவ்வளோ அழகாக குட்டி நண்டு, அப்புறம் குட்டி சிப்பி, குட்டியாக இந்த சங்கு அதெல்லாம் உள்ளே வச்சு அழகாக பண்ண ஒரு இதுவும் சின்ன வயசுலேயே கிடச்சது தான். இதை பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என்னை ஏற்கனவே இந்த சிப்பி சங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ இது ஒரு குட்டியாக ஒரு கீ செயின்குள்ளே அடக்கியிருந்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பிரமிப்பாக இருந்த விஷயம் இது. எங்கள் அப்பா வச்சுருந்த கீ செயின் இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு அப்பா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஏதோ பிரிண்டிங் ப்ரெஸ்காரர் வந்து கிஃப்ட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கண்ணாடி மாதிரி. இது எங்கள் அப்பா ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இதெல்லாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள சின்ன வயசில் வந்து ரொம்ப ஃபேஷினேட்டிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்கள் இல்லையா? அதனால தான் இது அதெல்லாம் அப்பாவோட கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த 2 கீ செயின்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டி பாயை பாருங்கள். ஹாய், பார்த்தீங்களா? கோலா பேர், கோலா கரடி. இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. என்கிட்ட அப்போ இல்லை இது. அப்படி என்னடா அந்த வயரில் எல்லாம் தொங்க விட்ருந்தா என் ஃப்ரெண்டு. டேப் ரெக்கார்டர் வயர் இருக்குல்ல, அதில் தொங்க விட்ருந்தேன். அப்போ எனக்கு இது வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் என்னமோ என்னால் வாங்க முடியலை. அப்புறம் எங்கள் அக்கா எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணா. க்யூட்டாக இருக்குல்ல, செம க்யூட்டில். இதுவும் என்னோடய பர்சனல் ஃபேவரைட்டு. இது ஒரு நட்டு மாதிரி இருக்கும், ஒரு கொட்டையோட இது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், திறந்தவொன்னே பாருங்கள். பயமாக இருக்கா? இது ரொம்ப க்யூட்டான ஒரு ஐடியா, க்யூட்டான ஒரு கீ செயின். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது பாருங்களேன், இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியாது. கெலடைஸ்கோப்பு நம்ம எல்லோரும் சின்ன வயசில் ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் இல்லையா? செஞ்சுருப்போம். நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஈஸியான இதுனா இந்த கெலடைஸ்கோப் தான் இல்லையா? இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கெலடைஸ்கோப். க்யூட்டாக இருக்குல்ல, செம க்யூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது பாருங்கள், இது வந்து நான் ஃபைனல் இயரில் படிக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப்பு போனப்போ வாங்கினது. ஹாய், பார்த்திங்களா? ஒரு பேக் மாதிரியே செம க்யூட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான கீ செயின் இது. அப்புறம் இது வந்து ரொம்ப 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 பழசு. நான் காலேஜில் படிக்கும்போது வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அங்கே வர இதுவுமே வந்து அந்த பேக் மாதிரி ஒரு இதுதான், பர்ஸு தான் இது ஆக்சுவலாக. பார்த்திங்களா, குட்டி பர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பர்சனல் கனெக்ஷன் அப்படின்னா, நான் திருச்சியில் படித்தேன். திருச்சி கவர்மெண்ட் காலேஜ், ஃபிசியோதெரபி காலேஜில் படித்தப்போ அங்கே மெயின் கார்டு கேட்னு ஒரு ஏரியா இருக்குது, நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயில் கீழே. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் ஏரியா தான் அது. சின்ன சின்ன கடைகள், குட்டி குட்டி கொடைகளில் போட்டு விற்கிற அந்த குட்டி குட்டி பர்சஸ்ஸு 20 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு, நம்ம பட்ஜெட் அவ்வளோதானே, அந்த காலத்தில் ஏது அதுக்கு மேலே வாங்க முடியும். ஸோ இது மாதிரி க்யூட்டான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும் அங்கே. ஸோ எங்களோட சந்தோஷமான நாட்கள் அங்கே போய் சுற்றி பார்க்குறது, சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணக்கும், இல்லைன்னா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது. எங்களோட பெரிய பொழுதுபோக்கு இடமே பார்த்திங்கன்னா மெயின் கார்டு கேட்டு தான். அதோட கனெக்ஷன் உள்ள ஒரு கீ செயின் இது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த கீ செயின் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டு. இது 2 பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆட்களுக்கு கடை கொடுத்தது. ஆனால் இது எனக்கு ஃபேவரைட். இது பார்த்திங்கன்னா விஜயா.
இதோட ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கேசவன்னு ஒரு பையன், கிளாஸ்மேட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து நான் மேங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு போஸ்டலில் அனுப்பி வச்சான். எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு இல்லையா? பாருங்களேன் என்னோட பேர். ஸோ நீங்களே இந்த மாதிரி கீச்செயின்ஸ் வச்சுருப்பீங்க, உங்களுடைய பிடிச்சவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, உங்களோட பேரை கூட நீங்கள் வாங்கியிருந்துருப்பீங்க. இது ஒரு நல்ல ஐடியா இல்லையா? நம்மளுடைய பேர் எந்த இது பக்கம் திருப்பி பார்த்தாலும் நம்மளுடைய பேர் வரும். ஓகே, நம்ம யார் பேரை வேணால் அதில் நம்ம கோர்த்து நம்ம டிசைன் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய ஃபேவரட் கீச்செயின் இது. இது பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு பெருசாக. உள்ளே பார்த்தீங்களா பச்சை கலரில் இருக்குல்ல, அந்த அரிசியில் அந்த எழுதுவாங்க தெரியுமா? அரிசியில் எழுதி இதை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டு குட்டி பையனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போயிருந்தப்போ அவங்க எல்லாருக்கும், அங்கே போனவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தாங்க இதேமாரி. சூப்பரில் நம்ம பேரை வந்து அரிசியில் எழுதி அதை உள்ளே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கிச்சன் இது தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல? அந்த காலத்து டெலஃபோன். இந்த காலத்து குட்டீஸுகளுக்குலாம் இது என்னன்னு கூட தெரியாதுல்ல. லேண்ட்லைன் ஃபோன் இது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு சோஃபியான்னு சொல்லிட்டு, மணிப்பூரி ஸ்டூடெண்ட்டு. அவள் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டு. அவள் பேசுகிறதே கொஞ்சம் புரியாது யாருக்கும். அந்த மாதிரி அவள் பாவம் ரொம்ப எல்லோரும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவளை எல்லோரும் கிண்டல் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் அவளுக்கு என்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தா. நான் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஒரு லெக்சரராக. அப்போ வந்து அவள் எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணான். இதுவும் ஒரு டைரியும் கொடுத்தா. இது பார்த்திங்கன்னா அவள் இப்போ எங்கே இருக்கா எப்படி இருக்காலாம் தெரியல. மேபி நல்லா இருப்பான்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும். இது ஒரு க்யூட்டான கீச்செயின் இல்லையா? இதில் பாருங்களேன், இன்னும் க்யூட்னஸ் ஆட் பண்ணுற மாதிரி பாருங்க. வா சூப்பரில். உள்ள அட்ரஸ் புக்குங்க. இங்கே பாருங்க, நான் பாருங்க அட்ரஸ் எழுதிக்கலாம், நம்ம ஃபோன் நம்பரும் எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கேன். அந்த காலத்து மொபைல் நம்பரில் பாருங்கள் 0 அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது பாருங்கள், 04 அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பரோட கோடு தான் இது. லேண்ட்லைன் நம்பர் தான். சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு இது பாருங்க. ஷைன் தான கீச்செயின். சோஃபியா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். பாய் சோஃபியா. ரொம்ப தேங்க்ஸ் இந்த க்யூட்டான கிஃப்ட் எனக்கு கொடுத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னோடய ஸ்பெஷல் எடிஷன் கீச்செயின்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.